ஒரு பாதிக்கப்பட்டவர்களின் குரலாக தன்னுடைய வாழ்க்கை களத்தை ஒரு போராட்ட களமாகவே கண்டு வரும் நம்முடைய எழுத்தாளர் தமிழ்மாறன் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார். அன்பார்ந்த உறவுகளே, தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை எஸ்சி பட்டியலிலிருந்து விடுவிக்க கோரி தெருமுனை பிரச்சார கூட்டத்தை திறம்பட ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற தேவேந்திர குல வேளாளர் சமூக ஊடகங்கள் கூட்டமைப்பின் பொறுப்பாளர்களே, எனக்கு முன்னால் பேசிய நண்பர்களே, உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற மல்லர் பேராயத்தின் சார்பில் என்னுடைய பணிவான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். உலகத்தில் எங்கும் இல்லாத ஒரு அநீதி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நேற்று அல்ல, ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலமாக இந்த அநீதி வேளாண் பெருங்குடி சமூகமாக வரலாற்று காலம் தொட்டு வேளாண் பெருங்குடி சமூகமாக திகழ்கிற தேவேந்திர குல வேளாளர் சமூகத்துக்கு எதிராக ஒரு அநீதி ஒரு 100 ஆண்டு காலமாக இங்கு தொடர்ந்து இழைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அறிவு மரபில் உலக அளவில் மிக வியந்து பேசப்படுகிற திருவள்ளுவர் உழவர் பெருங்குடி மக்களை மிகச் சிறப்பாக குறிப்பிட்டிருக்கிறார். உழவர்கள்தான் உலகத்தினுடைய அச்சாணி என்று மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார். உழுதுண்டு செல்வோரே முன் செல்வர், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று மிக தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறார். உலகத்தில் எந்த நாட்டிலும் எந்த நிலத்திலும் இல்லாத ஒரு கொடுமையை இந்த உழவர் பெருங்குடிகளை குறிவைத்து திராவிட ஆட்சியாளர்கள் ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இந்த சமூகத்திற்கு எதிரான ஒரு பெரும் கொடுமையை செய்தார்கள். எங்கே நாம் தோற்கடிக்கப்பட்டோமோ அங்கேதான் நம்முடைய வெற்றிக்கான சூத்திரங்களை தேட வேண்டும் என்று சொல்வார்கள். அப்படித்தான் இந்த உழவர் பெருங்குடி சமூகத்திற்கு எதிராக இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக தனக்கான நீதியை, தனக்கான இடத்தை, தனக்கான உரிமை வென்றெடுப்பதற்கு இந்த தென்காசியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்த சமூகத்தினுடைய சமூக ஊடக பொறுப்பாளர்கள். ஆயிரத்தி 446 ஆண்டு தென்காசியில் இருக்கக்கூடிய இந்த உலகம்மன் ஆலயத்தை கட்டி எழுப்புகிற அந்த காலகட்டத்தில் 1446 ஆண்டு மே 6 தென்காசியிலே வாழக்கூடிய உழவர் பெருங்குடி சமூகத்தை அழைத்து வந்து பொன்னேர் பூட்டி உழைச் செய்து அதன் பிறகு இந்த ஆலயத்திற்கான அடிக்கல்லை நாட்டியதாக வரலாறு இருக்கிறது. இந்த தென்காசி பகுதியிலே பல்வேறு கிராமங்களில் பொன்னேர் பூட்டுகிற மரபு இந்த உழவர் பெருங்குடி சமூகத்திடம் இருக்கிறது. இந்த உழவர் பெருங்குடி சமூகம் தன்னுடைய நாள்கதிரை விளைவிக்கக்கூடிய தனி நிலத்தில் நாள்கதிரை விளைவித்து அந்த நாள்கதிரை கொண்டு வந்தால்தான் இங்கு இருக்கக்கூடிய பெருந்தெய்வ கோவில்களில் வழிபாடு தொடங்கும். அத்தகைய ஒரு வரலாற்று பெருமை கொண்ட இந்த சமூகம் நாயக்கர் ஆட்சி காலத்தில் திட்டமிட்டு படிப்படியாக வீழ்த்தப்பட்டு ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இவர்கள் தாழ்த்தப்பட்டோர் எஸ்சி என்கிற அட்டவணை சாதி பட்டியலில் அடைக்கப்பட்டனர். இப்படி தொடர்ந்து ஒரு 7 நூற்றாண்டு காலமாக இந்த சமூகம் வீழ்த்தப்பட்டு கிடக்கிறது என்கிற வரலாற்று உணர்வோடு இந்த நிலத்திலிருந்து தன்னுடைய எழுச்சிக்கான பாதையை தொடங்குவதாக நான் புரிந்து கொள்கிறேன்.
ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சாதி பட்டியல்கள் குறித்து பேசக்கூடிய நம்முடைய உறவுகள்லாம் தவறான ஒரு வரலாறை சொல்லித் திரிகிறார்கள். இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்கே இவர்கள் இங்கே இருக்கக்கூடிய சமூகங்களை எல்லாம் எப்படி ஒடுக்க வேண்டும் என்று ஒரு ஒடுக்குமுறை திட்டத்தை கற்றுக் கொடுத்தவன் யாருன்னா இன்றைக்கு திராவிட சமூக நீதி மாடல் அரசுன்னு சொல்லிட்டு திடீர் இந்த கூட்டம் தான். 1920ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பறையர் பெருங்குடி சமூகம் பல்வேறு அழைப்பு பெயரில் தங்களுடைய சமூகத்தை அழைக்கிறார்கள். எங்களை எல்லாம் ஆதி திராவிடர்னு ஒரு பொது பெயரில் அழைக்க வேண்டும் என்று ஒரு நியாயமான கோரிக்கை வைத்தார்கள். யார்கிட்ட வைக்கிறாங்க அப்படின்னா ஆங்கிலேய அரசாங்கத்திடம் வைக்கிறார்கள். பறையர் சமூகத்தினும் மாபெரும் தலைவராக கருதப்படுகிற அயோத்திதாச பண்டிதர், திராவிட பாண்டியன் என்கிற பத்திரிகை நடத்திய ரெவரண்ட் ஜான் ரத்தினம், முனுசாமி பிள்ளை போன்ற மாபெரும் தலைவர்கள் எல்லாம் ஒன்று கூடி, அந்த சமூகத்தினுடைய அமைப்புகள் எல்லாம் ஒன்று கூடி எங்களை ஆதி திராவிடர் என்ற பொது பெயரில் அழைப்பதற்கு ஒரு அரசாணை வெளியிட வேண்டும் என்று மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறார்கள். அதன் அடிப்படையில் 1920ஆம் ஆண்டு சென்னை மாகாண சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. இந்த சமூகங்களுடைய கோரிக்கையை ஏற்று நாங்கள் ஆதி திராவிடர் என்று ஒரு அரசாணையை வெளியிடுகிறோம் என்று ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுறான். ஆனால் 1922ஆம் ஆண்டு ஆதி திராவிடர் என்று ஒரு சமூகம் தன்னுடைய பொது பெயரைக்காக போராடிய போது இவர்கள் பறையர் சமூகத்திற்கு ஒரு பெரும் துரோகத்தை இழைத்துவிட்டு அன்றைக்கு ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து தீரத்தோடு போராடி கொண்டிருந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை ஆதி திராவிடர் என்ற ஒரு சாதி பட்டியலில் இணைத்து பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் ஏனைய வேளாண் பெருங்குடி சமூகங்களுக்கும் துரோகம் இழைத்தது இந்த நீதி கட்சி அரசாங்கம். அவர்கள் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு மட்டும் துரோகம் இழைக்கவில்லை, அவர்களை நம்பிய ஆதி திராவிட பறையர் சமூகத்திற்கும் துரோகம் இழைத்தார்கள். 1922இல் இந்த சமூகத்தினுடைய விருப்பத்தை மீறி, இந்த சமூகத்தினுடைய மாண்புக்கும் மரபுக்கும் முரணாக இவர்கள் இணைத்த போது சென்னை மாகாண தேவேந்திரகுல வேளாளர் மகாசன சபையினுடைய தலைவர், இந்திரகுல போதினி என்கிற பத்திரிகையினுடைய ஆசிரியர், தென்னார்காடு மாவட்டத்தைச் சேர்ந்த சீனிவாசகம் பிள்ளை, நாங்கள் ஆதி திராவிடர்கள் அல்ல, நாங்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள், இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள், ஏரையும் போரையும் வாழ்வியலாக கொண்ட வேளாண் பெருங்குடி சமூகம் என்று தன்னிடமிருந்த தரவுகளை எல்லாம் திரட்டி ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு கோரிக்கை வைக்கிறார்கள். ஆட்சியில் இருந்த நீதி கட்சி அரசாங்கம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு கொண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே பயணித்துக் கொண்டிருந்த தேவேந்திரகுல வேளாளர்களை பழிவாங்கும் நோக்கத்தோடு தான் தொடர்ந்து அவர்களை ஆதி திராவிடர் பட்டியலில் வைத்திருந்தார்கள். 1936ஆம் ஆண்டு ஆங்கிலேய அரசாங்கம் அட்டவணை சாதியல் பட்டியலை உருவாக்குகிறது. ஏற்கனவே இங்கே ஒருத்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாங்களா ஒரு முன்னோடியாக. ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் சாதி பட்டியல் எதுன்னா ஆதி திராவிடர் பட்டியல் தான். அது இங்கே இருக்கக்கூடிய தலித் அரசியல் பேசுகிறவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிடர் அரசியல் பேசுகிறவர்களுக்கும், திராவிட அரசியல் பேசுகிறவர்களுக்கும் வரலாறை மூடி மறைக்கிறார்கள். முழு பூசணிக்காவை சோற்றில் மறைப்பது போல இவர்கள் தன்னை நம்புகிற சமூகங்களுக்கு துரோகம் இழைக்கிறார்கள். பிரிட்டிஷ் இந்தியாவில் உருவான முதல் சட்டம், முதல் சாதி பட்டியல் ஆதி திராவிடர் பட்டியல். அதுக்கு பிறகு 1936 இவர்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிறான். யார? ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு எதிராக போராடாத ஒரு இயக்கம் இருக்குன்னா அது திராவிட இயக்கம் தான். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் எல்லாம் ரத்தம் சிந்தி போராடி கொண்டிருந்த போது இவன் ஆங்கிலேயர் ஆட்சி வேணும்னு கேட்டவன்.
இன்றைக்கு எப்படி ஈரானுடைய எண்ணெய் வளங்களை சுரண்டி கொழுப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் துடித்து கொண்டு அந்த நாட்டின் மீது போரை திணித்து வாங்கி கட்டி கொண்டதோ அதே போல தான் என்ன செய்கிறான், ஆங்கிலேயர் ஆட்சி வேணுங்கிறான். இந்த மண்ணின் வளங்களை சூறையாடி கொண்டு மிகப்பெரிய மனிதகுல விரோத சட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்திய ஆங்கிலேயர் ஆட்சியை வேணும்னு சொன்னவன் என்ன செய்கிறான், நீதி கட்சியை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு பங்காளி போட்ட சட்டமாச்ச, பங்காளி கொண்டு வந்த பட்டியலாச்சன்ட்டு அவன் ஒரு பட்டியல் உருவாக்குறான். அட்டவணை சாதி பட்டியல். அட்டவணை சாதி பட்டியலை உருவாக்குகிற போது தேவேந்திர குல வேளாளர்கள் காங்கிரஸ் கட்சி என்ன செய்யுதுன்னா, அன்றைக்கு வெள்ளையனை வெளியேறு இயக்கம் என்று ஒரு இயக்கம் எடுத்து மிக தீவிரமாக விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற போது, காங்கிரஸ் ஆயுத போராட்டத்தை தொடங்கிய போது தேவேந்திர குல வேளாளர்கள் எல்லாம் காங்கிரஸிலும், மிதவாதம் எண்ணம் கொண்டவர்கள் காங்கிரஸிலும், கொஞ்சம் முக்கியமான எண்ணம் போர்க்கணம் கொண்டவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியிலும் சேர்ந்து வெள்ளை அரசாங்கத்தை இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிப்பதற்கு இரத்த களரிகளில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு துரோகத்தை செய்கிறார்கள் இந்த நீதி கட்சி அரசாங்கமும் ஆங்கிலேய அரசாங்கமும். இவர்களை பழிவாங்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அட்டவணை சாதி பட்டியலில் இணைக்கிறான். இவர்களை மட்டுமல்ல, ஆங்கிலேய அரசாங்கத்தை எதிர்த்து போரிட்டவர்கள் பல்வேறு சமூகங்களை இணைக்கிறான். இந்தியா முழுவதும், பிரிட்டிஷ் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு சமூகங்களை இணைத்து பழி வாங்குகிறான். சிலவங்க விருப்பப்பட்டு கேட்கலாம், ஐயா எங்களுக்கு ரொம்ப ஒடுக்குமுறை அதிகமாக இருக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய சாதி மத கொடுமைகளை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, அதனால் எங்களுக்கென்று ஒரு தனி பட்டியலை உருவாக்குங்க, எங்களுக்கென்று தனி நிதியை ஒதுக்குங்க, எங்களுக்கு சலுகை தாங்கன்னு சிலர் கேட்டிருக்கலாம். நாங்கள் அவர்கள் பக்கமுள்ள நியாயங்களை மறுக்கவில்லை. ஆனால் எங்களுக்கு அப்படி ஒரு நிலை இல்லை. தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான கோவில்கள், இங்கு கோவில்கள் என்னவா இருக்குன்னு இந்த திராவிட கட்சிக்காரனுக்கு தெரியாது. அவனுக்கே நம்ம தான் வகுப்பு எடுத்து சொல்ல வேண்டி இருக்குது. கோயில்னா சாமி கும்பிடுற இடம் கிடையாதுடா, அதுதான்டா ஒரு அதுதான்டா இலக்கியங்களை போய் படிச்சு பாருடா, அதுதான் மருத்துவமனையாக இருந்தது, அதுதான் பள்ளிக்கூடமாக இருந்தது, அதுதான் நீதிமன்றமாக இருந்தது, அதுதான் சிந்தனை பள்ளிகளாக இருந்தது, அதுதான் கருவூலங்களாக இருந்தது, ஆவண காப்பகங்களாக இருந்தது. கோபுரமெல்லாம் கட்டி வச்சது வெள்ள காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஓலைச்சுவடிகள், செப்பு பட்டயங்கள் எல்லாம் அழிந்து போய்விடக்கூடாது என்பதற்காக அவன் அறாறையா கட்டி வச்சான். இப்படியான ஒரு அதிகார கட்டமைப்பு தாண்டா கோவில். அதனால தான் டைப்ரிஸ் யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலிருந்து வந்த பிராமணன் என்ன செய்றான், நேரடியாக கோயிலை போய் கைப்பற்றுறான். இவன் என்ன செய்றான், கோயிலை சாமியோடு சேர்த்து இவன் ஒரு மூட நம்பிக்கை உருவாக்குறான். மூட நம்பிக்கையை ஒழிக்க வந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இவன் ஒரு மூட நம்பிக்கைக்கு போகிறான். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 400க்கும் மேற்பட்ட கோவில்களில் முதல் மரியாதை கொடுப்பது என்பது அதிகார மையத்தில் முதன்மை குடிகளாக இவர்கள் இருந்தார்கள். அந்த அதிகார மையத்தை கட்டமைத்தவர்களே இவர்கள்தான். தலபுராணங்கள் எல்லாம் இவர்களுடைய பெருமையைத்தான் பேசுகிறது. தலபுராணங்களில் உள்ள நாட்டு படலங்கள் எல்லாம் இவனுடைய வரலாறைத்தான் சொல்கிறது. உலகம் பூரா தமிழர்கள் பரவி கிடக்கிறார்கள். இவர்கள் தென் அமெரிக்கா கண்டத்தில் இவர்களுடைய தடயங்கள் இருக்கிறது, ஆப்பிரிக்காவில் இருக்கிறது, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலும் ஆப்பிரிக்காவிலும் தென் அமெரிக்க கண்டங்களிலும் தமிழர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு என்ன தடயம் இருக்கிறது என்று சொன்னால், அங்கே மல்லர் பல்லர் என்று தன்னுடைய வரலாற்று தடயத்தை உலகமெல்லாம் கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். கடல் ஆய்வாளர் ஒரிசா பாலு மிக தெளிவாக சொல்கிறார்கள். வரலாற்று அயல்நாட்டு பயணிகள், பல்வேறு பயணிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். கிரேக்கம் முழுவதும் மல்லர்களுடைய வரலாறாக இருக்கிறது. ஆனால் இங்குள்ள வரலாற்று ஆய்வாளர்கள் இதையெல்லாம் எடுத்து சொல்வதற்கு அஞ்சுகிறார்கள். யாரோ இவர்களை அச்சமூட்டி கொண்டிருக்கிறார்கள். அல்லது இப்படி ஒரு மேன்மையான வரலாற்றை சொல்லி இந்த சமூகத்தின் கையில் அதிகாரத்தை கொடுத்தால் என்ன நடக்கும் என்பதுதான் ராஜராஜ சோழனுடைய வரலாறு. இந்த சமூகத்தின் கையிலே அதிகாரத்தை கொடுத்து விட்டால் பிரபாகரன்கள் உருவாவார்கள். இந்த சமூகத்தினுடைய கையிலே அதிகாரம் வந்துவிட்டால் ராஜராஜ சோழன்கள் வருவார்கள். இந்த சமூகத்தினுடைய கையிலே அதிகாரத்தை கொடுத்து விட்டால் சதாம் ஹுசேன்கள் வருவார்கள். இந்த சமூகத்தினுடைய கையிலே அதிகாரத்தை கொடுத்து விட்டால் கோமேனிகள் மீண்டும் பிறந்து வருவார்கள். அதனால் அச்சப்படுறான்.
சுரண்டி கொளுத்தவும் இல்லையா பற்றிலாம். இது உழைக்கிற சமூகம். எந்த ஊரில் போய் பாருங்கள், காலையில் வேலைக்கு போயிடுவான். எந்த ஊரில் நீங்கள் போய் சோறு, எந்த வீட்டில் போய் சோறுன்னு கேட்டால் உங்களுக்கு தங்க வச்சு சோறு கொடுப்பான். குடியிருக்க இடம் இல்லைன்னா உங்களுக்கு குடியிருக்க இடம் கொடுப்பான். குடும்பான்னு சொன்னால் கொத்தே இழந்துருவான்னு சொல்லி ஒரு வழக்கு சொல் இருக்குது. தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய 18 குடிகளுக்கு படி இழந்த வரலாறெல்லாம் இருக்கிறது. இப்படியான ஒரு பெருமை மிகு பண்பாட்டு விளிம்புகள் கொண்ட சமூகத்தை அநியாயமாக பட்டியலில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். காரணம், பழிவாங்க வேண்டும். யாரிடமிருந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைமாற்றிக் கொண்டீர்கள்? காங்கிரஸ் கட்சியை பார்த்து இந்த திராவிட இயக்கம் கேலி பேசுகிறது. நள்ளிரவிலே ஆங்கிலேயர்களிடமிருந்து அதிகாரத்தை கைமாற்றிக் கொண்டார்கள் என்று. அவர்களாவது ஆங்கிலேயர்களிடமிருந்து அதிகாரத்தை கைமாற்றி வாங்கிவிட்டார்கள். நீங்கள் என்ன செய்றீங்க? ஆங்கிலேயருடைய மறுபதிப்பாக இந்த மண்ணிலே இன்றளவும் சுரண்டி கொளுத்து கொண்டிருக்கிறீர்களே. 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்திலே தமிழ் சமூகத்தை பிராமணர் அல்லாதோர் என்று இரண்டாக பிளந்த இந்த திராவிட இயக்கம் தமிழ்நாட்டில் 1% கூட இல்லாத பிராமணர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை உருவாக்கிய இந்த திராவிட இயக்கங்கள், கட்சிகள், பிராமணர்கள் கல்வியிலே உயர்ந்திருக்கிறார்கள், பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரங்களை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி உருவான இந்த திராவிட இயக்கம், பிராமணர்கள் இயக்கம் இன்னைக்கு என்ன இருக்கு? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே சூறையாடி சுவிஸ் வங்கியில் கொண்டு பதுக்கி வச்சிருக்கிறான். சாராய கடை நடத்துறான். ஈரான் கடல்ல அடிச்சா டிஆர் பால் வீடு அழுதுருது. ஏன்னா கப்பல் வச்சிருக்கிறான். எப்படா உங்களுக்கு இந்த சொத்தெல்லாம் வந்துச்சு? இத்தனை லட்சம் கோடிகள் எப்படி வந்துச்சு உங்ககிட்ட? பிராமணர்களிடமிருந்து நீங்கள் அபகரிச்சல எங்க காட்டு, வரலாறை காட்டு. பிராமண பூச்சாண்டியை காட்டி தமிழனை வேட்டையாடிய ஒரு ஓநாய் கூட்டம் கடைவாயில் ரத்தம் ஒழுக இன்னும் வந்து வாயை பிளந்து கொண்டு திரிகிறது வீதிகளிலே. இந்த ஓநாய் கூட்டத்தை இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி முதலில் கிளம்பியவர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். திராவிட இயக்கத்தை புறக்கணித்ததனால் அவர்களை தொடர்ந்து இந்த அட்டவணை சாதி பட்டியலில் வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பட்டியலுக்குள்ளிருந்து விடுபடாதவாறு இங்கு அக்கம் பக்கமாக இருக்கக்கூடிய ஆதி திராவிடர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் ஒரு பகையை மூட்டுகிறான். எப்படி மூட்டுறான்னா பாருங்க, உங்க கூட இருக்கிறதுனால அவங்க நீங்க மாட்டுக்கறி சாப்பிடுவீங்க, அவங்க மாட்டுக்கறி சாப்பிட மாட்டாங்க. நீ மாட்டுக்கறி சாப்பிடுவேன்னு சொல்லுவது உன்னை இழிவுபடுத்துவது இல்லையா? தேவேந்திர குல வேளாளர்கள் மாட்டுக்கறி சாப்பிட மாட்டான்னு சொல்றது உன்னை இழிவுபடுத்துறதா? தேவேந்திர குல வேளாளர்கள் ஏன் மாட்டுக்கறி சாப்பிடவில்லை என்று ஒரு நியாயமான கேள்வி கேட்டா, அவன் பசுவை புனிதமாக வணங்குகிறான். இந்துக்கள் பசுவை புனிதமாக வணங்குகிறவர்கள், இவர்களும் இந்துக்கள், அவர்கள் இந்துக்கள் அல்ல. யாரு? ஆதி திராவிடர்கள் இந்துக்கள் அல்லன்னு சொல்றான். அடே முட்டாள்களா! பசு ஒரு உற்பத்தி ஆற்றல், மாடு ஒரு உற்பத்தி கருவிடா. மாடு தாண்டா செல்வம். சங்க இலக்கியத்தை திறந்தாலே ஆணிரை கவர்தலும் ஆணிரை மீட்டலும் தாண்டா போரு. நீ என்ன செய்யற? ஆணிரை கவர்ந்து செல்கிற ஒரு கூட்டத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஆணிரை மீட்டு வீரத்தை இந்த உலகுக்கு பறைசாற்றிய ஒரு கூட்டத்தை, அதை உற்பத்தியின் கருவியாக பயன்படுத்தி வேளாண்மையை விரிவுபடுத்தி உலகத்தினை தன்னுடைய வாளின் முனையில் கொண்டு வந்த ராஜராஜன் வழிவந்தவர்களை நீ இழிவுபடுத்துற. மாட்டுக்கறி எதுக்கு சாப்பிட மாட்டேங்கான்னு உனக்கு தெரியுதாடா முட்டாள்களா? அது உற்பத்தி கருவிடா. அது ரேஷன் கார்டில் மட்டும் மாடு பேர் மட்டும்தான் இருக்காது. அந்த அளவுக்கு மாட்டோடு பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு சமூகம். அது உற்பத்தியோடு மாடு பின்னி பிணைக்கப்பட்டிருக்கு. அதனால மாடை நாங்கள் அப்படி பார்த்தோம். உடனே என்ன செய்யறான்? மாட்டுக்கறி அரசியலுக்கு தாவுறான். குரங்கு கொப்புக்கு கொப்பு தாவும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நேரத்துக்கு ஒரு அரசியல் பேசுறவங்க திராவிட இயக்கத்துக்காரங்க. உண்மையான கடவுள் மறுப்பாளர் யாரு? பிராமணன் தான். அவன் தான் கோயிலை வாரி சுருட்டி கொண்டு வரான, அவன் தானே உண்மையான கடவுள் மறுப்பாளர். நீ எங்க கடவுள் மறுப்பாளர்? நீ எல்லாத்தையும் சொல்லி வாரி சுருட்டி உன் வீட்டுக்கு சேர்க்கிறிய. அதனால் பிராமணர் அல்லாதோர் என்கிற ஒரு மோசடியான ஒரு பிரிவினைவாதத்தை உருவாக்கி தமிழன் தலையில் மிளகாய் அரைத்த இந்த திராவிட இயக்கம், அதற்கு எதிராக கழகக்கொடியை உயர்த்திய
தேவேந்திர குல வேளாளர்கள் சொல்கிறான், நீங்கள் எஸ்சி பட்டியலில் இருந்தால், இந்த அட்டவணை சாதி பட்டியலில் இருந்தால் உங்களுக்கு சட்ட பாதுகாப்பு கிடைக்கும், உங்களுக்கு சமூக பாதுகாப்பு கிடைக்கும், உங்களுடைய குடியிருப்பை காவல்துறை பாதுகாக்கும், உங்களுடைய நிலங்களை வருவாய்த்துறை பாதுகாக்கும், உங்களுடைய உரிமைகளை அரசியல்வாதிகள் பாதுகாப்பார்கள், உங்களுடைய வாழ்க்கை பண்பாடு எல்லாத்தையும் பிற சமூகங்கள் புகழ்ந்து பாதுகாப்பான் அப்படின்னு சும்மா நம்ம காதில் மூலமாக பூசுத்துறான். எந்த சட்டத்தையும் நாங்கள் நம்பி முதுகுளத்தூரிலே மொத்த அதிகாரத்தையும் கையிலே வைத்துக்கொண்டு இரத்த களரிகளை உருவாக்கிய மூர்க்கமான முரட்டு சாதிகளை எல்லாம் முறியடித்திருக்கிறோம். சட்டத்தை நம்பி அல்ல. தொடர்ந்து பல்வேறு வன்முறைகளை சொல்லலாம், பெரும் கலவரங்களை எல்லாம் நாங்கள் எதிர்கொண்டு முறியடித்திருக்கிறோம். இந்த சட்டத்தை நம்பி அல்ல, இந்த சலுகைகளை நம்பி அல்ல. இது உழைக்கின்ற சமூகம். நிலங்கள் 99 விழுக்காடு தேவேந்திர குல வேளாளர்கள் நிலம் வைத்திருக்கிறார்கள். ஒரு சமூகத்தை அட்டவணை சாதியில் பட்டியலில் அடைப்பதற்கு கொடுக்கப்பட்ட வரையறைகள் எதுவும் இந்த சமூகத்திற்கு பொருந்த மாட்டேக்கு. நாங்கள் கேட்டோம், கேட்டுக்கிட்டு இருக்கோம், முடியலை. தேர்தல் வந்துட்டு திராவிட இயக்கங்களுக்கு மிகச் சரியான பாடம் திராவிட இயக்கங்களுக்கு மட்டுமல்ல, தேவேந்திர குல வேளாளர்களினுடைய பட்டியல் மாற்ற கோரிக்கையை தன்னுடைய கொள்கை அறிக்கையில் தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் வெளியிடாமல், பிரச்சாரத்தில் பேசாமல் உள்ளே நுழைகிற எல்லா கட்சியுமே வாங்கி கட்டுவது உறுதி. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்றைக்கு கூட பாருங்கள், தென் தமிழ்நாட்டில் நாங்குநேரியில் சும்மா போகிறவங்களை வெட்டி கொலை செய்கிறான். அடுத்து போகிறான், அங்கே போகிறான், ஒரு போலீஸ்காரன் நினச்சிடான். போலீஸ்னாலே இங்கே தொடர்ந்து இந்த சமூகத்திற்கு எதிராக கொலை செய்கிறது தான். வடக்கு புதூரில் முருகனை ஒரு வீதியில் மகா சிவராத்திரி அன்றைக்கு ஒரு வீதியில் பொதுமக்கள் கண் முன்னே போலீஸ் அடித்து கொலை செய்தது. இப்போ மானாமதுரையில் ஆகாஷ் என்கிற இளைஞரை கொலை செய்திருக்கிறாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மதுரையில் ஒரு இளைஞரை கொலை செய்தார்கள். இப்படி தொடர்ந்து இந்த திராவிட கட்சி ஆட்சி காலங்களில் பூரா தேவேந்திர குல வேளாளர்கள் மீது சாதிய படுகொலைகள், காவல் படுகொலைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. என்ன காரணம்? உடனே இங்கேருந்து போகிறான், எஸ்சி ஆக்டில் வழக்கு பதிவு பண்ணி நிதி கொடு, வீடு கொடு, இடம் கொடுன்னு கேட்குறான். அது அல்ல ஒரு சமூகத்தினுடைய விடுதலை என்பது, அது அல்ல. இப்படி கொடுப்பதனால் இந்த நிதியை வைத்து, இந்த சலுகைகளை வைத்து சமூகங்களை பிளவுபடுத்துகிறார்கள். நாங்கள் தமிழர்களாக வாழ ஆசைப்படுகிறோம். நாங்கள் எங்களுடைய உழைப்பிலே தலைநிமிர ஆசைப்படுகிறோம். நாங்கள் தரமான கல்வியை கற்று கல்வியில் வெற்றி பெற்று நாங்கள் அரசு பணிகளை வென்றெடுக்க ஆசைப்படுகிறோம். எங்களுக்கு இந்த சலுகை எல்லாம் வேண்டாம். எல்லா சமூகங்களுக்கும் அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வேலை, அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் நிலம் என்கிற ஒரு சமத்துவமான ஒரு சமூகம் இங்கு உருவாக வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அந்த வகையிலே நாங்கள் இந்த பட்டியல்களை உடைக்க விரும்புகிறோம். இது பாண்டிய மரபினரை பட்டியல் வெளியேற்றம் என்பது பாண்டிய மரபினரை விடுதலை செய்யும் ஒரு முதன்மையான கோரிக்கை என்பதை தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அட்டவணை சாதிகள், வேறு ஒரு கிரகத்தைச் சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் இன்னொரு கிரகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் கற்பனை செய்து கொண்டிருக்காதீர்கள். அட்டவணை சாதிகளில் அடைத்து வைத்தாலும் சரி, பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் அடைத்து வைத்தாலும் சரி, எந்த பட்டியலில் அடைத்து வைத்தாலும் உன்னுடைய நாடும் உன்னுடைய சமூக அரசியல் உரிமைகளும் பறிபோய் கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தேவேந்திர குல வேளாளர்கள் எச்சரிக்கை மணியை அடித்திருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து இந்த திராவிடத்திற்கும் நம்மை வஞ்சிக்கிற அனைத்து அரசியல் அமைப்புகளுக்கும் சாவு மணி அடிக்க ஒன்று கூடுவோம் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எழுத்தாளர் தமிழ்மாறன் அவர்கள் சிறப்பான உரையாற்றியிருக்கிறார். அவருக்கு தேவேந்திர குல வேளாளர் சமூக ஊடகங்கள் கூட்டமைப்பு சார்பாக நம்முடைய சுப சக்திவேல் பாண்டியன் அவர்கள் இந்த பொன்னாடியை அறிவிப்பார்.